ஹாய்ங்க, இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளம் கேக் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஃபஸ்ட் டைம் நான் ப்ளம் கேக் செய்கிறேங்க. ரெண்டாவது வந்து ராகியும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து கேக்கு நல்லா ஃப்ளட்ஜாக ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு முன்னே நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், இப்போ தான் வந்து அது எல்லாமே கரெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ப்ளம் கேக்குக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊற வைக்கணும். ஆரஞ்ச் ஜூஸ்க்கு பதிலாக இன்றைக்கி வந்து நான் கிரேப் ஜூஸ் தான் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து 100% கிரேப் ஜூஸு. இதில் வந்து எந்த சுகர் கன்னட்டுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எப்போ ரம்மில் வந்து ஊற வைப்பாங்க, எப்போவுமே வந்து ரம்மில் வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊற வச்சு 1 இயருக்கு ஊற வச்சு செய்வாங்க. நான் வந்துட்டு அந்த மாதிரிலாம் பண்ண போகிறேன்ல. ஆரஞ்ச் ஜூஸ்மே பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்டில் ஊற வச்சு செய்யலாம். இன்றைக்கி அது ரெண்டுமே இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேட்ஸ் வந்துட்டு பெருசாக இருக்குது இல்லையா, அதை வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி எந்த ஃப்ரூட்ஸ் வந்து பெருசாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரே மாதிரி லெவலில் இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னீங்கன்னா கூட பரவாயில்லைங்க. இது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து நம்மளோட கருப்பு உலர் திராட்சை இருக்கு இல்லையா, அதை மட்டுமே 1 கப் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வேறு எதுவுமே ஆட் பண்ணணும் அவசியம் கிடையாது. இன்றைக்கி வந்து நான் டியூட்டி ஃப்ரூட்டி எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் வந்து ரெட் செரீஸு, கிரான்பெரிஸு, பிளாக் கலர் உலர் திராட்சை இருக்கு இல்லையா, அதுவுமே இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஆப்ரிகாட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு டேட்ஸு, நம்மளோட நார்மல் திராட்சை இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம பொங்கலுக்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த திராட்சையுமே 1/4 கப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக நீங்கள் வந்து முந்திரி வந்து சாப் பண்ணி அதுவுமே ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவுமே ஆட் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து எங்கிட்ட என்னென்ன இருக்கோ அதை மட்டும்தான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். பாதாம்லாம் ஆட் பண்ணல. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை மட்டும் ஆட் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். லெமன் வந்துட்டு அதோட தோல் இருக்கும் இல்லையா, லெமனை வாஷ் பண்ணிட்டு அந்த தோலை வந்து லைட்டாக துருவி அதில் ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் ஆரஞ்ச் ஜூஸ் போட்டிங்கனாலுமே கண்டிப்பாக இந்த லெமனை துருவி போடணும். அது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரிஜினல் நல்ல ஃப்ளேவர் வந்துட்டு இந்த லெமனை துருவி போடுறதுல தான் உங்களுக்கு வரும் இந்த ப்ளம் கேக்கில். இதில் வந்து கிரேப் ஜூஸ்க்கு வந்து மெஷர்மெண்ட்டே இல்லைங்க. நீங்கள் அது வந்து மூங்கும் இல்லையா நம்ம போட்டிருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம், அது வரைக்கும் நீங்கள் ஊற்றிட்டு மூடி ஓரமாக வச்சுக்கலாம். 2 hours 3 hours ஆகட்டும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராகி கேக் வந்து நான் 2-3 தடவை ட்ரை பண்ணியிருக்கேங்க. ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கு. ரெண்டாவது வந்து பிஸ்கெட்டும் ட்ரை பண்ணியிருக்கேன். அது வந்து தீஞ்சு போச்சு ஒரு தடவை. அதனால் இந்த தடவை எதுவுமே இருக்கக்கூடாது, மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்கேன். 1.5 கப்பு ராகி எடுத்திருக்கேங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும், க்ரீம் போட போகிறதுனால கொஞ்சம் நிறைய வேணும் அப்படிங்கிறதுக்காக 1.5 கப்பு ராகி எடுத்திருக்கேன். 1 கப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு மெஷர்மெண்ட்டில் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் வராதுங்க. அதனால் 1.5 கப்பு நோ ப்ராப்ளம். 1.5 கப்பு ராகியை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் 2 முட்டை, 1/4 கப்பு. இந்த 1/4 கப்பு தாங்க மெயின். எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நான் இந்த 1/4 கப் தான் மெஷர்மெண்ட்டு பண்ண போகிறேன். வேறு எந்த மெஷரிங்கும் கிடையாது. முட்டையை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 1/4 கப்பு மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருப்போம் இல்லையா அந்த ராகி, அதையும் எடுத்துக்கலாம். அதே 1/4 கப்பில் வந்துட்டு எண்ணெய் ஆயில் வந்துட்டு வெஜிடபிள் ஆயில் தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆனால் பியூர் கடலெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க, அது ஸ்மெல் வந்து எடுத்து கொடுக்கும் நம்ம சாப்பிடும்போது. நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ராகி ஃப்ளாரை போட்டுட்டு 2 ஸ்பூன் வந்து கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு ஃப்ளேவருக்காக தான். எனக்கு வந்து கோகோ பவுடர் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா. இதில் பேக்கிங் சோடாவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். நான் என்கிட்ட இருக்கிறதுனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதே இதில் வந்து அதே 1/4 கப் மெஷர்மெண்ட்டில் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன், மெல்டட் பட்டரு. இது வந்து மெல்ட் பண்ணி ஆற வச்சுருக்கேன். இல்லை அப்படின்னா சூடாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளஃபியாக கிடைக்காது கேக்கு. அதனால் நீங்கள் வந்து அது சூடாக ஆட் பண்ணிடாதீங்க. பட்டர் வந்து ஆப்ஷனல் தான். எனக்கு வந்து மாவு நான் 1.5 கப் போட்டிருக்கேன் இல்லையா, அதனால் நான் வந்து பட்டர் போட்டிருக்கேன். நீங்கள் பட்டரை ஸ்கிப் பண்ணிவிட்டு தயிரை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கிங்க. தயிர் வந்து செம்ம சாஃப்டாக வருங்க கேக்கில். நான் 2-3 தடவை வந்துட்டு நான் மிஸ் பண்ணதே இந்த தயிர் தான். ஏன்னா இங்கே இருக்கிற ராகியில் வந்து அரிசி மாவு இருக்கும், அதனால் வந்துட்டு தயிர் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். அதனால தான் நான் தயிர் வந்து சேம் 1/4 கப் தான். அதுவுமே ஆட் பண்ணிவிட்டு சுகரு ஃபைனலாக வந்து 1.5 கப்பு ராகி மாவுக்கு 1 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கிங்க. அதுவும் போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப லிக்விடாக இருக்காது,
ஓரளவுக்கு இது ஒரு திக்னஸ்ல இருக்கும். இதை கட்டி இல்லாமல் நீங்க மிக்ஸ் பண்ணும்போதே தெரிஞ்சிருங்க, அது வந்து கட்டியே விழுகாது. எனக்கு தெரிஞ்சு இந்த ராகி கேக் வந்து கட்டியே விழுந்தது கிடையாது எனக்கு ஒரு தடவை கூட. பர்ஃபெக்டா வந்துடும். நான் திரும்பவும் பட்டரை வந்து மெல்ட் பண்ணியிருக்கேன். சாக்லேட் வந்து அதில் போட்டு ஜஸ்ட்டு நான் வந்து டெக்கரேஷன் பண்ணி இன்னைக்கு கேக் பண்ண போகிறேன் இல்லையா, அதுக்காக வந்து பட்டரை வந்துட்டு சூடு பண்ணி அதில் டார்க் சாக்லேட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பேனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேக்கோட பேட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ஆயில் வந்து பவுலில் தடவிட்டு பேட்டரை ஊற்றிடுங்க. ஊற்றி அவனில் வந்து ப்ரீ ஹீட் பண்ணணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நான் நிறைய தடவை ப்ரீ ஹீட் வந்து லேட்டாக வச்சுருவேன். அது வந்து ஹீட்டே ஆயிருக்காதா, அந்த டைமில் நான் வைக்கும்போது கேக் வந்து குக் ஆகிறதுக்கும் டைம் ஆகும். அதே மாதிரி மேலே இருக்கிற லேயர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாகவும் எனக்கு கிடைக்கும். இந்த தடவை அந்த மிஸ்டேக்லேயே இல்லைங்க. 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஆன் பண்ணி வச்சுட்டேன் அவனை. ஸோ உள்ளே தூக்கி வச்சோன்னே ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து க்ரீம் தான் பண்ண போகிறேன். க்ரீமுமே நான் ஃபஸ்ட் டைம் தாங்க ரெடி பண்ணுறேன். ஃப்ரெஷ் க்ரீம் தான் எடுக்கணும்னு நினச்சேன், எனக்கு கிடைக்கல. அதனால் நான் விப்பிங் க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து 2 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப்பு விப்பிங் க்ரீமு, 2 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸு, 1 கப்பு வந்து ஐசிங் சுகர்னு சொல்லுவாங்க, அதுவுமே ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணேன், அடித்தேங்க. ஆனால் அது வந்து அந்த திக்னஸே வரல. அப்புறம்தான் வந்துட்டு சொன்னாங்க ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் நேரம் அது கூலிங்காக இருக்கணுமா. அதாவது விப்பிங் க்ரீம் வந்து எந்தளவுக்கு கூலிங் இருக்கோ அப்போ தான் உங்களுக்கு அந்த க்ரீமோட கன்சிஸ்டன்சி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்துட்டு கொஞ்சமாக அதில் பாலை ஆட் பண்ணி திரும்ப நான் நல்லா அடித்தேங்க. அந்தளவுக்கு வரல. அதனால திரும்ப அதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம மெல்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா சாக்லேட்டு, அதை வந்துட்டு ஸ்ட்ராபெரியில் டிப் பண்ணி டெக்கரேஷனுக்காக எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா இதுவுமே உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாதான் மேலே இருக்க சாக்லேட் வந்து கொஞ்சம் ஹார்டாகி அதில் கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். அதனால் இந்த வேலையும் ஒரு சைடில் வந்து டிசைன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதையும் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா திரும்பவும் வந்துட்டு விப்பிங் க்ரீம் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அது பார்த்திங்கன்னா லிக்விடாகவே தாங்க இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. திரும்பவும் என்ன பண்ணேன் அப்படின்னா பீட் பண்ணால் திரும்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். க்ரீம் அடித்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க. கேக் பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டாக வந்துச்சு. ஏன்னா இது ஆறணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து க்ரீம் அப்ளை பண்ணணும். என்னோடது வந்து ஆறிடுச்சுன்னு நினச்சேன். லைட்டாக ஹீட் இருந்ததுங்க. நான் தான் வந்து ஆர்வ கோளாறுல வந்து க்ரீம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கேக் வந்து நிஜமாகவே சாஃப்டாக வந்துருந்ததுங்க. இல்லைன்னா எப்போவுமே மேலே ஹார்டாக இருக்கும். இன்றைக்கி தொட்டு பார்க்கும்போது அவ்வளோ இதாக இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். எப்போவுமே இந்த கேக்கு இல்லை ஃபஸ்ட் டைம் நம்ம குக் பண்ணுறோம், அது நல்லா வந்துருச்சுன்னா ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல. எனக்கு வந்து அந்த அளவுக்கு சந்தோஷத்தில் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சுகர் வந்துட்டு வாட்டரில் ஒரு 1/2 கப்பு வாட்டரில் வந்துட்டு சர்க்கரை வந்து மிக்ஸ் பண்ணி நான் வச்சுருந்தேன். இது வந்து அந்த க்ரீம் வந்து நல்லா ஒட்டும், அதுக்காக ரொம்ப ட்ரையாக இருக்கிறதும் சாஃப்டாக இது கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் இன்னைக்கு கொஞ்சம் சுகர் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அதுவும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ க்ரீம் அப்ளை பண்ணுறேன். க்ரீம் வந்து நிஜமாவேங்க அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்த அந்த ஃபீலே வரல. பட் ரெண்டாவது என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டப்போ அவங்க வந்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் போடுங்க, அதுதான் சூப்பராக வரும் உங்களுக்கு விப்பிங் க்ரீமை விட அப்படின்னு சொன்னாங்க. ஐஸ்கிரீம் வந்து விப்பிங் க்ரீமில் நான் பண்ணியிருக்கேங்க, ரொம்ப நல்லா வந்தது. பட் இது வந்து க்ரீம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு கரெக்டாக கொடுக்கல. கேக்குமே பார்த்தீங்கன்னா லைட்டாக உள்ள, அதாவது கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள லைட்டாக அந்த ஹீட் இருந்திருக்கு. இன்னும் நல்லா ஆறணும் போல இருக்குது. பட் நான் அந்த ஹீட்லேயே வந்து க்ரீமை ஃபுல்லாக அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள், என்னோட ஃபைனல் அவுட்புட் பாருங்கள்.
கேக் வந்து பாப்பாவை கூப்பிட்டு நான் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டும் கூட. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவோட இன்னொரு vlogல நான் உங்களை பார்க்குறேன். Thank you for watching. Bye bye.